டாஸ்மாக் முறைகேடு தொடர்பாக முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜிக்கு முன்ஜாமீன் வழங்க மறுப்பு தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. செந்தில் பாலாஜி மனுவை தள்ளுபடி செய்து சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவை பிறப்பித்திருக்கிறது. முக்கிய செய்தியாக பார்த்து வருகிறோம். டாஸ்மாக் முறைகேடு விவகாரத்தில் செந்தில் பாலாஜிக்கு முன்ஜாமீன் வழங்க உயர்நீதிமன்றம் மறுப்பு தெரிவித்திருக்கிறது. இது தொடர்பான மேலும் விவரங்களை தருவதற்காக செய்தியாளர் கிருஷ்ணமூர்த்தி இணைப்பில் இருக்கிறார். கிருஷ்ணமூர்த்தி, வணக்கம். செந்தில் பாலாஜி முன்ஜாமீன் வழங்கி மனு தாக்கல் செய்திருந்த நிலையில் தற்பொழுது சென்னை உயர்நீதிமன்றம் அந்த உத்தரவை தள்ளுபடி செய்திருக்கிறது, மனுவை தள்ளுபடி செய்திருக்கிறது. மேலும் விவரங்கள் என்ன? வணக்கம். டாஸ்மாக் முறைகேடு வழக்கில் முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி முன்ஜாமீன் கோரி தாக்கல் செய்த மனுவை தற்போது தள்ளுபடி செய்து சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டிருக்கிறது. அவருக்கு ஜாமீன் வழங்க மறுத்ததோடு அவரை காவலில் எடுத்து விசாரிப்பது அவசியம் என்றும் நீதிபதி தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. முந்தைய திமுக ஆட்சியில் டாஸ்மாக் மதுபான கொள்முதல், டெண்டர் முறைகேடு, சட்டவிரோதமாக பார் நடத்தியது, டாஸ்மாகில் அதிக விலைக்கு மதுபானங்கள் விற்பனை செய்தது உள்ளிட்ட குற்ற செயல்களில் ஈடுபட்டு பல கோடி ரூபாய் ஊழல் செய்ததாக தமிழக அரசின் லஞ்ச ஒழிப்புத்துறை ஜூலை 28ஆம் தேதி வழக்கு பதிவு செய்தது. திமுக ஆட்சியில் மின்சாரம், மதுவிலக்கு மற்றும் ஆயத்தீர்வைத்துறை அமைச்சராக இருந்தவரும் தற்போதைய கோவை தெற்கு தொகுதி எம்எல்ஏவுமான வி செந்தில் பாலாஜி டாஸ்மாக் நிறுவனத்தின் முன்னாள் நிர்வாக இயக்குனர் விசாகன், முன்னாள் மண்டல மேலாளர்கள் ராமதுரை முருகன், பன்னீர்செல்வம், செந்தில் பாலாஜியின் நெருங்கிய நண்பர்கள் சத்தோஷ்ராஜ், செந்தில் பாலாஜியின் முன்னாள் சமூக உதவியாளர் பாஸ்கர், கரூர் கார்த்திக் என்கிற முகநூர் கார்த்திக் ஆகிய 7 பேர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இந்த வழக்கில் ஆண்டுதோறும் மதுபானங்கள் விற்பனை வாயிலாக அரசுக்கு கிடைக்கக்கூடிய அந்த வருவாய் அதிகரித்த போதிலும் பார்கள் நடத்த டெண்டர் விடுதல் உள்ளிட்ட பணிகளில் வருவாய் குறைவாக வந்ததாகவே கணக்கு காட்டப்பட்டிருக்கிறது. கடந்த 2021 கோவை, நீலகிரி, திருப்பூர், ஈரோடு, நாமக்கல் மற்றும் கரூர் மாவட்டங்களில் 857 டாஸ்மாக் பார்கள் நடத்த டெண்டர் கோரப்பட்டது. இதில் முறைகேடு நடந்துள்ளதாகவும் டெண்டரில் பங்கேற்றவர்கள் ஒரே வங்கியில் இருந்து தொடர்ச்சியான எண்களில் டிடி எனும் வரைவு காசோலை எடுத்து முன்பணம் வைப்பதாகவும் இதனால் கூட்டு சதி நடந்திருப்பது அம்பலமாகிறது என்றும் மாநிலத்தில் 857 டாஸ்மாக் பார்களில் 284 மூடப்பட்டு விட்டதாக ஆவணங்களில் பதிவு செய்துவிட்டு, ஆனால் இந்த பார்கள் உரிமம் புதுப்பிக்காமல் தொடர்ந்து சட்டவிரோதமாக செயல்பட்டு வந்துள்ளதாகவும் இதனால் 2022 முதல் 2023ஆம் ஆண்டில் கோவை வடக்கில் 17.20 கோடி ரூபாய், கோவை தெற்கில் 13.58 கோடி ரூபாய், நீலகிரியில் 1.95 கோடி ரூபாய் அரசுக்கு இழப்பு ஏற்படுத்துவதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. 45 கிடங்குகளுக்கான போக்குவரத்து டெண்டர் நடைமுறையில் முறைகேடு நடந்துள்ளது. பழைய மற்றும் பயன்படுத்தப்பட்ட பாட்டில்களை சேகரித்து மதுபான ஆலைகளுக்கு வழங்குவதில் 143 கோடி ரூபாய் முறைகேடு கையாளப்பட்டுள்ளதாகவும் அதில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. நேற்று முன்தினம் பதிவு செய்யப்பட்ட வழக்கில் முதல் தகவல் அறிக்கை சென்னை முதன்மை அமர்வு நீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. இந்த நிலையில்தான் தனக்கு எதிராக பதிவு செய்யப்பட்டுள்ள இந்த வழக்கில் தனக்கு முன்ஜாமீன் வழங்க கோரி சென்னை உயர்நீதிமன்றத்தில் திமுக முன்னாள் செந்தில் பாலாஜி மனு தாக்கல் செய்தார். இந்த வழக்கை விசாரித்த நீதிபதிகள் இந்த முறைகேடு தொடர்பாக முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜிக்கு முன்ஜாமீன் வழங்கப்படுவதோடு அவரை காவலில் எடுத்து விசாரிப்பதற்கு தேவை உள்ளது என்றும் தெரிவித்திருக்கிறார். முதல் தகவல் அறிக்கையில் செந்தில் பாலாஜிக்கு எதிராக குறிப்பிட்டு எந்த ஒரு குற்றச்சாட்டும் இல்லை என்றும் மொத்தமாக குற்றச்சாட்டுகள் கூறப்பட்டுள்ளதாக செந்தில் பாலாஜி தரப்பில் வாதங்களும் வைக்கப்பட்டது. அதே போல் டாஸ்மாக் அதிகாரிகள் செய்த குற்றத்திற்கு செந்தில் பாலாஜிக்கும் எந்த ஒரு சம்பந்தமும் இல்லை எனவும் செந்தில் பாலாஜி தரப்பில் மூத்த வழக்கறிஞர் என்ஆர் இளங்கோ வாதங்களை முன்வைத்திருந்தார். அதே காவல்துறை தரப்பில் ஆஜரான தலைமை குற்றவியல் வழக்கறிஞர் ஜான் சத்யன் 100 கோடி வரை இந்த முறைகேடுகள் நடந்திருக்க வாய்ப்புள்ளது என்பதால் விரிவான விசாரணை நடத்தப்பட வேண்டியுள்ளதாகவும் புலன் விசாரணை ஆரம்ப நிலையில் உள்ளதால் அவருக்கு முன்ஜாமீன் வழங்கக்கூடாது என்றும் காவல்துறை தரப்பில் வாதங்கள் வைக்கப்பட்டது. அடுத்து பிறப்பித்த உத்தரவில் முறைகேடு நடந்துள்ளதற்கும் அரசு இழப்பு ஏற்பட்டுள்ளதற்கும் ஆதாரங்கள் உள்ளதாக தெரிகிறது என்று உயர்நீதிமன்ற நீதிபதி ஜி.கே. இளந்திரையன் தனது உத்தரவில் தெரிவித்திருக்கிறார். குற்றம் சாட்டப்பட்டவர்கள் அதிகார துஷ்பிரயோகம் செய்துள்ளனர் என்பதற்கும் முகாந்திரம் உள்ளதாகவும் அதில் தெரிகிறது என்று நீதிபதி தெரிவித்திருக்கிறார். எனவே செந்தில் பாலாஜியை காவலில் வைத்து விசாரிக்க வேண்டிய அவசியம் உள்ளதாக கூறி அவர் தாக்கல் செய்த முன்ஜாமீனை தள்ளுபடி செய்து தற்போது நீதிபதி ஜி.கே. இளந்திரையன் உத்தரவிட்டிருக்கிறார். செலோமி, தங்களின் முழு விவரங்களுக்கு நன்றி கிருஷ்ணமூர்த்தி.